தேவனே உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீதிமான் என்னை தயவாய் தலையில் கொட்டட்டும், அதில் எனக்கு அலங்காரத்தை கொடுக்கும், எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று சங்கீதம் ஆண்டவரே சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, இதோ இந்த வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு என்று ஆண்டவரீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, கடிந்து கொள்கிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, தங்களுடைய இச்சையின்படி ஆண்டவரே எங்களுடைய இச்சையின்படி நாங்கள் ஓடாமல் முடிய சத்தியத்துக்கு கீழ்ப்படுத்தி நடக்க மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை ஆண்டவரே இவைகளை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி புரிவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, தன் மாம்சத்தை அடக்காதவன் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே யோபு சொல்லுகிறான். கர்த்தாவே, ஆண்டவரே என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான், ஆண்டவரே கர்த்தாவே என் கண்களுக்கு கலிக்கம் போட்டிருக்க நான் ஒரு கன்னியின் நினைவாக இருப்பது எப்படி என்று சொல்லுகிறார். ஆண்டவரே எந்த வயதில் அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, எங்களுடைய கண்களுக்கு நாங்கள் கலிக்கம் போட வேண்டும், எங்களுடைய காதுகளுக்கு நாங்கள் கலிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, இச்சை அடக்கமுள்ளவர்களாக அந்த உலகத்தில் வாழ வேண்டும். கர்த்தாவே, இவருடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு நீர் அழைக்கவில்லை. கர்த்தாவே, மனிதன் தன்னைத்தானே வெல்வது தான் உலகத்திலே தலை சிறந்ததாக காணப்படுகிறது. கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு காணப்படுகிற எல்லா அசிங்கத்தையும் தேவர் மன்னிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தீர். அசிங்கத்தை ஆண்டவரை நீக்குவீராக. ஆண்டவரே, எங்களுடைய உள்ள ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதாக, எங்கள் குடும்பம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதாக, எங்கள் உள்ளத்திலே மெய் சமாதானம் நிலவுவதாக இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அசிங்கத்தை வெல் என்பதாக ஆவியானவர் வார்த்தையை கொண்டு வருகிறார். கடந்த நாட்களிலே பார்த்தீர்கள், ஆதாமின் ஆள், அப்சலோமின் நாள். இன்றைக்கு அசிங்கத்தை வெல் என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஓடாதே நீயும் ஓடாதே, தப்பு தப்பாய் நீயும் ஓடாதே, தேடாதே பொருளை தேடாதே, தவறான வழியில் தேடாதே, ஓடாதே நீயும் ஓடாதே, தப்பு தப்பாய் நீயும் ஓடாதே, தேடாதே பொருளை தேடாதே, தவறான வழியில் தேடாதே. அசிங்கம், ரொம்ப அசிங்கம், அடுத்தவனை பார்த்து ஏங்குவது சிங்கம், நீதான் சிங்கம், உன் காலில் நிற்க பழகுவது அசிங்கம், ரொம்ப அசிங்கம், அடுத்தவனை பார்த்து ஏங்குவது சிங்கம், நீதான் சிங்கம், உன் காலில் நிற்க பழகுவது. ஓடாதே நீயும் ஓடாதே, தப்பு தப்ப நீயும் ஓடாதே, தேடாதே பொருளை தேடாதே, தவறான வழியில் தேடாதே. பிடித்தது தேவனுக்கு பிடித்தது, உன் சாப்பாட்டை நீயே சாப்பிடுவது. பிடிக்காதது தேவனுக்கு பிடிக்காதது, பிறனை சுரண்டி சாப்பிடுவது. பிடித்தது தேவனுக்கு பிடித்தது, உன் சாப்பாட்டை நீயே சாப்பிடுவது. பிடிக்காதது தேவனுக்கு பிடிக்காதது, பிறனை சுரண்டி சாப்பிடுவது. ஓட்டாதே நீயும் ஓட்டாதே, தப்பு தப்பாய் நீயும் ஓட்டாதே, தேட்டாதே பொருளை தேட்டாதே, தவறான வழியில் தேடாதே. கேவலம், ரொம்ப கேவலம், இச்சையை உள்ளே கொள்வது. தேவலாம், ரொம்ப தேவலாம், கண்ணை மூடி கடந்து செல்வது. கேவலம், ரொம்ப கேவலம், இச்சையை உள்ளே கொள்வது. தேவலாம், ரொம்ப தேவலாம், கண்ணை மூடி கடந்து செல்வது. ஓட்டாதே நீயும் ஓட்டாதே, தப்பு தப்பாய் நீயும் ஓட்டாதே, தேடாதே பொருளை தேடாதே, தவறான வழியில் தேடாதே. ஜீவியம் ஒரே ஜீவியம்,
இயேசுவுக்காய் வாழ பழகிடு. காவியம் சரித்திர ஓவியம் திரவியம் அதை கண்டு எடு. ஜீவியம் ஒரே ஜீவியம் இயேசுவுக்காய் வாழ பழகிடு. காவியம் சரித்திர ஓவியம் திரவியம் அதை கண்டு எடு. ஓட்டாதே நீயும் ஓட்டாதே, தப்பு தப்பாய் நீயும் ஓட்டாதே. தேடாதே நீயும் பொருளை தேடாதே, தவறான வழியில் தேடாதே. அருமையானவர்களே, இந்த நாளிலும் அசிங்கத்தை வெல் என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. அருமையானவர்களே, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இது யாருடைய கதை என்றால், அருமையானவர்களே, நம்முடைய இளவரசர் யோசேப்பு இளவரசருடைய கதையாக வருகிறது. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னொரு கதையும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 4:5 அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனால் இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாய் என்றான். அதற்கு அம்மோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அசிங்கத்தை வெல். அருமையானவர்களே, தேவன் என்றைக்கு நம்முடைய ஆதாமின் ஆள் என்றைக்கு அந்த கனியை புசித்தாங்களோ அன்னையிலிருந்து உன்னுடைய சிந்தனையை நீ தான் கட்டுப்படுத்த வேண்டும். நீ என்ன வேண்டாலும் செய்யலாம். 2 பேர் இன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிறார். 2 பேரும் வாலிபர்கள் தான். ஒரு அருமையான ஒரு சகோதரனுக்கு ஒரு வாய்ப்பு அங்கே சாத்தான் உருவாக்கி கொடுக்கிறான். யாருமே இல்லை, நம்ம 2 நாள் கோடீஸ்வரலாம் இருக்கலாம், நல்லா வாழலாம், சிறப்பாக வாழலாம், வா அப்படி என்று ஒரு அருமையான பெண்மணி அங்கே ஒரு யோசிப்பு என்கிற இளவரசனுக்கு அழைப்பு கொடுக்கின்றார்கள். அவன் இளவரசனாகவே இருந்தான், கற்புள்ளவனாகவே இருந்தான். தன்னுடைய நிலைமையை கர்த்தருக்கு தேவனுக்கு முன்பதாக நான் இந்த பாவத்தை எப்படி செய்வேன். அந்த காலத்திலேயே பக்தியிலே மெச்சினவனாக இருந்தான். தாய் தகப்பனால் அப்படி வளர்க்கப்பட்டான். 17 வயதுக்குள்ளாக, அந்த காலத்தில் விபிஎஸ் இல்லை, அந்த காலத்தில் சிறுவர் மினிஸ்ட்ரி இல்லை. ஆனால் யாக்கோபு அவனுடைய மனைவியும் தன் பிள்ளையை அருமையாக வளர்த்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். 17 வயதுக்குள்ளாக அங்கே அவர் கொடுக்கப்படுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆக அந்த ஃபவுண்டேஷன் கர்த்தருக்கு நான் பயந்து நடக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளாக பயந்து நடக்க வேண்டும், அசிங்கத்தில் ஈடுபட மாட்டேன். தேவன் எங்கேயும் இல்லை, என் பக்கத்தில் இருக்கார், என்னை பார்த்துட்ருக்கார், என் சிந்தனையை பார்த்துட்ருக்கார், என்னை பார்த்துட்ருக்கார் தேவன். அந்த ஃபவுண்டேஷன் அவர்கிட்ட இருந்தியா. இங்கே தாவீது ராஜா, அம்மோனுடைய தாவீது ராஜா சிறந்த ஒரு பக்திமான். அவனை மாதிரி பக்திமான் கிடையாது. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த தாவீது ராஜா இருக்கிறார். அவருடைய மகன் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், வீணான ஒரு எண்ணத்தை வைக்கிறார். யாருக்குமே வரக்கூடாத ஒரு எண்ணம் அவருக்கு வருகிறது. அந்த எண்ணத்திலே அவர், அந்த அசிங்கத்திலே அவர் வீழ்ந்து அழிந்து போகிறார். அருமையானவர்களே, அசிங்கத்தை வெல் என்பதாக இன்றைக்கு காரியம் சொல்லுகிறது. பிரசங்கி திட்டவட்டமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாலிபனே, உன்னுடைய வாலிப பிராயத்திலே உன் இஷ்டப்படி நட, உன் கண்ணின் காட்சிகளை நட. யாரும் வேண்டான்னு சொல்லலை. அப்பா அம்மா செல்ஃபோனை பிடுங்க முடியாது, அப்பா அம்மா செக்ஸ் புக்கை பிடுங்க முடியாது. கண்ணின் காட்சிகளில் நட. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்று அறி. ஒரு வார்த்தையை போட்டாரியா, ஒரு வார்த்தையை போட்டாரியா. ஆக கர்த்தருக்குள்ளே அசிங்கத்தை வெல். பல விதத்தில் அசிங்கம் இருக்குது. லஞ்சம் வாங்குறது ஒரு அசிங்கம்தான், அடுத்தவன் பொண்டாட்டி எட்டி பார்க்குறது ஒரு அசிங்கம்தான், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது ஒரு அசிங்கம்தான். நிறைய விதத்தில் அசிங்கங்கள் வர்றது. பணத்தை வாங்கிட்டு 10ஆம் தேதி வாங்கிட்டேன்னு 6 மாதம் இழுத்தடிக்கிறது ஒரு அசிங்கம்தான். அது பல அசிங்கங்கள் இருக்குது. இவைகளை வெல்ல வேண்டும், இவைகளை வெல்ல வேண்டும். இச்சை அடக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும். தேவனுக்கு பயந்திருக்க இவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆகவே உன்னை காத்துக்கொள், உன்னை இந்த தேவனுக்கு முன்பதாக காத்துக்கொள். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இச்சை அடக்கத்தை பற்றி நீர் பேசினீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை நாங்களே காத்து கொண்டு
ஒரே ஒரு ஜீவியத்தில் நாங்கள் பயந்து வாழ, நரகத்துக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எங்கள் கையை தட்ட முடியாது கர்த்தாவே, வசனத்தை கொடுக்க தான் முடியும் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் ஒழுக்க சீலர்களாக, உண்மையுள்ளவர்களாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஒரே ஒரு ஜீவியம், நீர் எங்களை காண்கிறவர் என்பதை அறிந்து வாழ கிருபை தாங்க. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அபிஷேக தோட்ட ஊழியத்தின் 20வது ஆண்டு விழா காலம் ஆகஸ்ட் 18, 19, 20 திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இடம் எண் 4 TR மணி தெரு, வஉசி நகர், பம்மல், சென்னை 75. 3ஆம் நாள் 20ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்ப ஜெபம் திரு ஜெயக்குமார் அவர்கள் அகரம் தென். துதி ஆராதனை எஸ் சந்தோஷ் பெல்ஜியா, எஸ் ஜாஷ்வா ஜென்சி, மாஸ்டர் எஸ் ஸ்டெயின் சாமுவேல் மற்றும் பலர். சிறப்பு அழைப்பாளர் சகோதரர் சுதாகர் காலேப் அவர்கள் ராமாபுரம். வேதவாடம் திருமதி கிரேசிதாஸ் அவர்கள் எம்ஜிஆர் நகர். தேவ செய்தியின் தலைப்பு எட்டுமா கனி கிட்டுமோ கையில். தேவ செய்தியாளர் சகோதரர் பி சாமுவேல் ராஜ் அவர்கள். நன்றியுரை மற்றும் முடிவு ஜெபம் சகோதரர் தா இஸ்ரவேல். உணவு மற்றும் உபசரிப்பு திருமதி அல்போன்ஸ் செல்வராஜ் குடும்பத்தினர். இசை ஊழியம் திரு கிஷோர் அவர்கள். இசை ஊதியம் திருமதி சாராள் அவர்கள் அனகாபுத்தூர். அன்பிற்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் நீங்கள் தவறாமல் கலந்து கொள்வதோடு, குறிப்பாக குரோம்பேட், பொழிச்சலூர், அனகாபுத்தூர் அதன் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்களும் இந்த கூடுகையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்று செல்ல உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரர் பி சாமுவேல் ராஜ் அவர்கள், அபிஷேக தோட்டம் ஊழியம். செல்போன் 9840899990. ரட்சண்ய கொம்பாகும் ரட்சிக்கும் பங்காகும் இயேசுவை